பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை: நேர்மையானவர்களின் கருத்துகள் நியாயமானவை, பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை. The thoughts of the righteous are right, but the counsels of the wicked are deceitful. நீதிமொழிகள் அதிகாரம் 12 வசனம் 5. நேர்மையானவர்களின் கருத்துக்கள் நியாயமானவைதான் இன்று யார்தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அப்படி இருக்க இன்று நேர்மையை எளிதாக காண முடியுமா? காண முடிவதில்லை. இந்த உண்மையை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். நேர்மையற்ற செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீர்தான் இன்று அதிகம். நேர்மையாக வாழ்ந்தால்தான் நேர்மையானவர்கள், இல்லாவிடில் அவர்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு பொய்யர்கள். நிறைய மனிதர்கள் நேர்மையை பற்றி பேசுவார்கள், அவ்வாறு வாழ மாட்டார்கள். அதனால்தான் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், அவர்கள் சொல்வதைப் போல நேர்மையாக வாழுங்கள், ஆனால் அவர்களைப் போல வாழாதீர்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். மாதாவி துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசி தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும்.